அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்களை இப்போ சாகாம வைக்கிறது எப்படி அப்படின்னு பேசப்போம். சாகாம வச்சுக்கிறது எப்படின்னு, அதுக்கு முன்னாடி உங்களை தூங்காம வச்சுக்கணும், அதான் முக்கியம். தூங்காம வச்சுக்கணும். ஸோ என்னுடைய பேர் ஜே.கே. முத்து. இது வந்து ஒயிட் லைஃப் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். இதுல வந்து ஒரு மனிதனை அவன் இறப்பே இல்லாத நிலையில் தக்க வைத்துக் கொள்வதுதான் எங்களுடைய ப்ராஜெக்ட். என்னுடைய பிசினஸ் மாடல் அட்வைசர் மிஸ்டர் செந்தில்குமார் இருக்காங்க. நாங்கள் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். உங்க எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு பெருசாக பூம் ஆகிட்டே வருதுன்னு. இன்றைக்குள்ள நிலைமையில நாம் நம்மளுடைய நினைவுகளை, அனுபவங்களை, கனவுகளை, அறிவாற்றலை, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சிந்தாம சிதறாம எப்படி க்ளோன் பண்றது, அதுக்கு வந்து நாங்கள் அந்த க்ளோன் என்ஜின் ஒன்று பில்டு ஆல்ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த மாடல் ஒர்க் பண்ணது whitenet.com/whitelife அப்படின்ற பேஜில் இதை பில்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாடலில் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம வந்து ஒரு வயதுக்கு அப்புறம், நான்லாம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால மிக பலமான ஆளுமைகளாக இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு அவ்வளோ பயம் இருக்கும், பணிவு இருக்கும், மரியாதை இருக்கும். ஆனால் 80 வயதை தாண்டும் போது அவங்களோட நினைவுகள், அவங்களுடைய நடமாட்டங்கள்லாம் குறைஞ்சு, எப்படி இருக்கீங்க, நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா, என்னைய தெரியுதா அப்படின்லாம் நம்ம பேசக்கூடிய அளவுக்கு அவங்க முடங்கி போகக்கூடிய சூழல் பார்த்துருக்கேன். அந்த மாதிரியான சூழல் வராமே இருக்கணும்னா அவங்க எப்படியும் வாழ்வது போலே அவங்களை எப்படி தக்க வைத்துக் கொள்ள முடியும்ன்றதான் இதோடைய மாடல். இந்த மாடல்ல உங்களுக்கு இன்னைக்கு தெரியும், இன்னைக்கு நிறைய விஷயத்தை 3Dல பிரிண்ட் பண்ண முடியும். நம்மளோட உடல் உறுப்புகள்ல ரத்தத்தையும் மூளையும் தவிர அனைத்து ஆர்கன்களுமே நம்ம 3D பிரிண்டர்ல பண்ண முடியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளோட பிரெயினை ரீப்ளேஸ் பண்ணும். வரும் காலங்களில் ஒரு மனிதனை நாட் ஓன்லி ஏஐ பாட்டா மட்டும் இல்லை, அவதாரா மட்டும் இல்லை, அதையும் தாண்டி பிசிக்கலாவே நடமாட வைக்க முடியும்ன்றது. என்னோட பேரன் என்னோட மெயின்டெனன்ஸ் ஃபீ கட்டி என்னை வச்சுக்க முடியும்னா, என்னோட பிசிக்கலாகவும் வச்சுக்கலாம், டிஜிட்டலாகவும் வச்சுக்கலாம், அதான் அவதாரம் வைக்க முடியும்ன்றதான் இந்த மாடல். இதற்கான பெயர் தான் ஒயிட் லைஃப் அப்படின்ற பெயர். இதற்கான டெக்னிக்கல் பிசினஸ் மாடல் பாசிபிலிட்டியா என்னுடைய பிசினஸ் மாடல் அட்வைசர் மிஸ்டர் செந்தில் விளக்குவாங்க. அனைவருக்கும் வணக்கம். பேசிக்கா இது என்ன அப்படின்னா, ஒரு சிவிலைசேஷன்ல எவ்ரி கிங், எவ்ரி பீப்புள் அவங்க லைஃபை கண்டினியூஸா வாழணும்னு நினைப்பாங்க. ஆனா அப்ப இல்லாத ஒரு விஷயம் டெக்னாலஜி. ஸோ இப்போ இந்த 25th செஞ்சுரியில நிறைய டெக்னிக்கல் பேரியரை நம்ம பிரேக் பண்ணிட்டு ஏஐல ஒரு புது ரெவல்யூஷனே கொண்டு வரோம். எங்களோட கான்செப்ட் என்ன, இந்த ரெவல்யூஷனை யூஸ் பண்ணிட்டு இதை எப்படி நம்ம ரிலையபிளா யூஸ்ஃபுல் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்றதா இந்த ஒயிட் லைஃபோட மாடல். ஸோ இதுக்கு நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, உலகத்துல ஒரு ஸ்மாலஸ்ட் ஃபார்ம் ஃபேக்டர்ல இருக்கிற டிவைஸை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் உங்களை தினைக்கும் எவ்ரிடே உங்க மெமரியை கேப்சர் பண்ணணும் அப்படின்னா உங்களை போய் டேட்டா என்டர் பண்ண சொல்ல முடியாது. நீங்க உங்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்றது ப்ராக்டிகலா பாசிபிள் கிடையாது. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க மற்றவங்ககிட்ட நீங்க எப்படி பேசுறீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு உங்கள் மெமரியை ஒரு 1 இயருக்கு இதை கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் அந்த டிவைஸ். வேர்ல்ட்ஸ் தின்னஸ்ட் டிவைஸ். வேர்ல்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபிளெக்சிபிளாக இருக்கக்கூடிய பேட்டரியை டிசைன் பண்ணியிருக்கோம். இது உங்களோட என்டையர் மெமரியை ஸ்டோர் பண்ணக்கூடியது. இது எங்க வச்சுக்கலாம் அப்படின்னா, உங்களோட கிளாஸ்ல மேக்னெட்டிக்கலா இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இதை நீங்க அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களோட ஃபுல் டேல உங்களோட சரௌண்டிங்ஸ்ல என்ன நடக்குது, நீங்க ஒருத்தவங்ககிட்ட எப்படி பேசுறீங்க, எப்படி நீங்க கம்யூனிகேஷன் பண்றீங்க, உங்க ஒய்ஃப்ட்ட எப்படி பேசுறீங்க, உங்க பிசினஸ்க்கு நீங்க எப்படி டிசிஷன் எடுக்கிறீங்க, இது எல்லாத்தையும் இது டேட்டாவா ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சு. ஓகே, நீங்க தூங்க போகும்போது இந்த டிவைஸை நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். திருப்பி காலையில எழுந்திரிச்சோடனே திருப்பி உங்க கிளாஸ்ல இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 இயருக்கு உங்களோட ஃபுல் பேட்டர்ன், உங்களோட மெமரி எல்லாத்தையும் டேட்டாவா ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சோம். ஒன் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சோனையும் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இது நீங்க இந்த ஒரு 1 இயர்ல எதுக்கெல்லாம் நீங்க டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுதோ அதை இது மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சோம். உங்களை எது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகுதோ அதுக்கான சிஸ்டத்தை பில்ட் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ எக்ஸாம்பிள், இந்த 1 இயர்ல இந்த சிஸ்டம் என்ன அனலைஸ் பண்ணுச்சு அப்படின்னா, உங்களை பத்தி ஒரு அவதாரை இதை கிரியேட் பண்ணிடும். இந்த அவதார் எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அவதார் படத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த வில்லன் இறந்துருவாரு, ஆனா செகண்ட் பார்ட்ல திருப்பி வருவாரு. அவங்க என்னன்னா அவரோட மெமரி ஒரு ஸ்டிக்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு புதுசா இருக்கிற அவதார் உடம்புல அந்த மெமரியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே பர்சனை ரீக்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த கான்செப்ட் தான் நாங்கள் இங்கே பில்ட் பண்றோம். இப்போ இந்த 1 இயர்ல இந்த சிஸ்டம் என்ன அனலைஸ் பண்ணுச்சு அப்படின்னா, எப்பப்பெல்லாம் நீங்க உங்க ஒய்ஃப்க்கு கால் பண்றீங்களோ அப்ப நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க அப்படின்றது இது கண்டுபிடிச்சிருச்சுன்னா இது ஒரு ஆட்டோ பாட்டை கிரியேட் பண்ணிடும். ஓகே, நீங்க அது ஆட்டோ பைலட் போட்டீங்க அப்படின்னா உங்க ஒய்ஃப் கால் பண்ணும்போது இது உங்களை மாதிரியே பேசும். ஏன்னா அது 1 இயர் அவங்களை லேர்ன் பண்ணி வச்சிருக்கு. ஒரு 10 கொஸ்டினுக்கு தான் நீங்க ஆன்சர் பண்றீங்க, அந்த கொஸ்டினுக்கு இப்படி தான் நீங்க ஆன்சர் பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க ஒய்ஃப் கால் பண்ணும்போது உங்களோட ஃபோக்கஸை டிஸ்டர்ப் பண்ணாம அதுவே கால் அட்டன் பண்ணி பேசும்.
அவங்க வாட்ஸ்அப் கால் வந்தாங்கன்னா அவங்க வீடியோ வச்சுட்டு அதே வாட்ஸ்அப்பில் பேசும். ஆனால் நீங்கள் எப்படி பேசுவீங்க, என்ன டோனில் பேசுவீங்கன்றத இதை அனலைஸ் பண்ணுங்க. ஏதாவது உங்களோட ஒரு கஸ்டமர் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காரு அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு மட்டும் நீங்கள் வந்து ஆட்டோ பைலட் மோடு எனபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த கஸ்டமரை நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த சிப்பு டீல் பண்ண ஆரம்பிச்சோம், அவர்கிட்ட பேசும். ஸோ இந்த 1 இயரில் நீங்கள் எதெல்லாம் அஸ் அ சிஇஓ இருக்கிறீங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் மேக்கராக இருக்கீங்கன்னா உங்களோட லைஃப்பில் எவ்வளோ குவாலிட்டியான டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது, எதெல்லாம் ரிப்பீட்டிவ் டாஸ்க்காக இருக்கோ அது இதை ஆட்டோமேட் பண்ண ஆரம்பிச்சோம். ஆஃப்டர் ஒரு 3 இயர் டைம் ஃப்ரேமில் இதுக்கு உங்களை க்ளோன் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் மெமரி, உங்களோட பேட்டர்ன், மற்றவங்கிட்ட நீங்கள் எப்படி பேசுகிறீங்க இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிரும். இப்போ ஒரு 3 இயர்க்கு அப்புறம் கழிச்சு நான் யாராவது புதுசாக இந்த மீட்டிங்கில் பார்க்குறேன் அப்படின்னா டக்குன்னு இதுக்கு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடும். இது இவங்க நீ வந்து 3 வருஷம் கழிச்சு நடந்த கான்ஃபரன்ஸில் பார்த்த லாஸ்ட்டாக நீ கம்யூனிகேட் பண்ணக்கூடிய வார்த்தை இதுதான், இதுலேருந்து கன்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுத்துரும். இதில் அட்வான்டேஜ் என்னன்னா இந்த மாதிரியான இனோவேஷன் கலிஃபோர்னியாலேயோ அல்லது இப்போ ரீசெண்டாக நடக்கிற கன்சியூமர் எலக்ட்ரானிக் ஷோலையோ நடக்கல, மதுரையில் ரைஸ் கான்ஃபரன்ஸில் இந்த மாதிரியான இனோவேஷன் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்த 1000 வருஷத்துக்கு எப்படி இனோவேஷன் பண்ணக்கூடியது அப்படின்ற மதுரை மாதிரி ஒரு ஊர்ல இருந்து இதை நம்ம பேசிட்டு இருக்கோம். இதை வெறும் கான்செப்டா எக்ஸ்பிளைன் பண்ணாம ப்ராடக்டாவே பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து சாம்சங்ல வாட்ச் போட்டிருந்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை நான் தான் டிசைன் பண்ணேன். நான் மதுரை born and brought. நீங்க குவால்காம்ல இப்போ எந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாலும் அதுல என்னோட பேட்டர்ன் இருக்கு. ஸோ ஏன் இந்த மாதிரி இனோவேஷனை மதுரையில இருந்து பண்ண முடியாது? சாரோட விஷயம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு ஈலன் மாஸ்க் எப்படி திங்க் பண்றாரோ அதே தாட்டை மதுரையில இருந்து அவர் பண்ணிருக்காரு. ஸோ அந்த டெக்னாலஜியா ஹவு வி கேன் சப்போர்ட், ஹவு வி கேன் பில்ட் அப்படின்றதுமா இதில் நாங்கள் என்ன பண்றோம்னா முதல்ல ஒரு 100 பேத்துக்கு தான் இந்த இனோவேஷனை கொடுக்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் 100 பீப்புளுக்கு நெக்ஸ்ட் 1 இயர் அவங்கள தான் இதில் மாடல் பண்ணுறோம். யார் யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் டிசிஷன் மேக்கர் இமீடியட்டாக வேணுமோ அவங்களுக்கு நாங்கள் இந்த ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் பண்ண போகிறோம். இது ஒரு விஷனரி ப்ராடக்ட். இதுக்கு கம்ப்ளீட்டாக வெர்டிக்கல் ஸ்டாக்கே பில்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் பிரைவசி. ஓகே, இப்போ மெட்டாவோட கிளாஸ் போடுறோம், இந்த எல்லா டேட்டாவும் மெட்டா சர்வருக்கு போகும். ஓகே, அப்போ என்னை பற்றி அவனுக்கு எல்லா டேட்டாவும் தெரியும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா வெர்டிக்கலாக ஸ்டாக்கிங் பண்ணுறோம். தட் மீன் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன், இந்த டேட்டா ஸ்டோர் ஆயிருக்க சர்வர், இது எல்லாமே உங்களோட தான் இருக்கும். ஸோ உங்களுக்குன்னு செப்பரேட் டெனட் கிரியேட் ஆயிரும். இந்த டேட்டா எல்லாமே உங்களோட தான் இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக வெர்டிக்கல். ஈவன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லெவலில் நாங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒயிட் நெட்ன்ற பிளாட்ஃபார்ம் என்னன்னா எண்ட் டு எண்டாக இப்போ கரெக்டாக நம்ம எல்லா இனோவேஷனுக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணிட்டு இது இந்தியாவுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். இதை டார்கெட்டடாக இந்த 100 யூசரை முதல்ல வச்சு நம்ம பிளான் பண்ணுறோம். தென் இதுதான் வந்து உலகத்தோட ஃபர்ஸ்ட் $1 trillion ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற கம்பெனியாக இருக்க போகுது. எப்படின்னா டோட்டல் பாப்புலேஷன் $8 billion. ஒரு யூசர் இந்த டெக்னாலஜிக்கு $10 1000 மாசம் பே பண்ணாங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட ஆனுவல் ரெவன்யூ $1 trillion ஆகும். ஓகே, நான் வேல்யூஷன் சொல்லல, ரெவன்யூ சொல்றேன். இந்த விஷயத்துல நீங்க ஜாயின் பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் 100 பீப்புளா மட்டும் இல்லாம எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிலையும் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.